தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டித்த தீர்மானத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிடவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தற்போதைய நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க சட்டத்திட்டத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர், அதே போன்ற பொதுச் செயலராக நடிகர் விஷால், பொருளாளர் நடிகர் கார்த்திக், துணைத் தலைவராக பூச்சி முருகன் மற்றும் நடிகர் கருணாஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி நடிகர் சங்க நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்றும் அறிவிக்க கோரி நம்பிராஜன் என்ற உறுப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்புகளை நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என்றும், நடிகர் சங்க கட்டிட பணிகளை சுட்டிக்காட்டி பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது என்றும், புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பதவி காலத்தை நீட்டித்தது சங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும். தேர்தல் நடத்தும் வரை தற்போதைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உள்ளிட்ட நிர்வாகிகள் எந்த முடிவும் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு, தென்னிந்திய நடிகர் சங்கம், அதன் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் ஜூன் 4ஆம் தேதி பதிலளிக்கப்பட உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவா.